Hello everyone, welcome to Professor Academy. Last class we were discussing about what is AVL tree and the example. So today class என்ன பார்க்க போறோம் அப்படின்னா hashing function அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் with example ஓட நம்ம பார்க்கலாம். Clear? So going to the class, before going to the class, as we all know, our Professor Academy providing these are the courses. இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ஏதாவது queries இருந்தாலோ இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலோ இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா you will get the details. ஓகே, ஸோ கோயிங் டு த கிளாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆஷிங் ஃபங்க்ஷன், ஆஷிங்னா என்னன்னு பார்க்கலாம். லைக் ஆஷிங் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் ரிட்ரைவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் ஆகும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் இன்புட்டா. we are going to provide some function, ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஷ் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேபிள், அந்த டேபிள் எப்படின்னா அரே ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அரேல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அந்த டேட்டாவை. அதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் இன்புட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் வாங்கிட்டு, ஸோ அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா விச் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு சைஸ். ஓகே, சைஸ் வந்து நமக்கு என்ன சைஸ் வேணா இருக்கும், நாட் ஃபிக்ஸ்டு. லைக் சம்திங் இந்த சைஸ் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இல்ல. ஸோ நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது, நாட் ஃபிக்ஸ்டா இருக்கலாம். அண்ட் இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல ஒரு அவுட்புட், அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை நம்ம அரே ஃபார்மேட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் இட் அஸ் ஆஷ் ஃபங்க்ஷன். கிளியர்? இதோட எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு செமஸ்டர் ஆர் எனி பப்ளிக் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆல் இருக்கு. ஓகே, அதுல யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெஞ்சஸ்ல நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் ரோல் நம்பர், எனி கைண்ட் ஆஃப் நம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம போய் உட்காரணும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர், ஒரு எக்ஸாம் ஹால்ல இருக்கிற ப்ரொசீஜர். ஸோ சேம் அதே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்புட் யாரு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன இருக்கும், நம்மளுக்கு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி. ஸோ இந்த மாதிரி நம்ம நேம் இருக்கும். ஓகே, இந்த நேம் வச்சுதான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் நம்மளுக்கு ரோல் நம்பர் வரும். கரெக்டா? ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்மளுக்கு ரோல் நம்பர் வரும். அந்த ரோல் நம்பரை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிளாஸோட பெஞ்ச்ல இருக்கும். திஸ் இஸ் த கிளாஸ் ரூம். இதோட பெஞ்ச்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒவ்வொரு ரோல் நம்பரும் எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம போய் உட்காரலாம். ஓகே, யார் எந்தெந்த ரோல் நம்பரோ அதுல போய் உட்காரலாம். ஸோ இங்க நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல யூஸ் பண்றோம்ல, ஸோ இதுதான் வந்து ஆஷ் ஃபங்க்ஷன். ஓகே, ஆஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, நம்மளுக்கு ரோல் நம்பர் கிடைக்குது. ஸோ அந்த ரோல் நம்பர் நம்ம எங்க மேப் பண்றோம், கிளாஸ் ரூம்ல மேப் பண்றோம். ஓகே, ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு ஆஷிங்லயும் நடக்கும். ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு சைஸா இருக்கணும்னு கிடையாது, விச் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு சைஸ். அந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சம் ஆஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அதுல வர வேல்யூ வந்து எந்த வேல்யூ வருதோ பேஸ்ட் ஆன் தட் வேல்யூ நம்ம வந்து அரேல ஸ்டோர் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆஷிங். ஓகே, ஸோ நவ் த கொஸ்டின் இஸ், நிறைய பேருக்கு உங்களுக்கு கொஸ்டின் தோன்றிருக்கலாம் என்ன அப்படின்னா, இஃப் அரே வாஸ் ஆல்ரெடி தேர் ஆர் அரே ஆர் லிங்க் லிஸ்ட், we have many data types, right? So it were already there, but what was the need for new data structure அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கரெக்டா? ஓகே, உங்களுக்கு எவ்வளவோ டேட்டா டைப்ஸ் இருக்கு, நம்மளுக்கு அரே இருக்கு, லிங்க் லிஸ்ட் இருக்கு, சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஸ்டாக் இருக்கு, கியூ இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஆஷிங் வந்து என்ன டிஃபரன்ஸ், என்ன இது அதுல ஆக்சுவலி கேட்கலாம். சோ என்ன அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா அது வந்து ஒரே வேர்டு, எஃபிஷியன்சி. ஓகே, எஃபிஷியன்சி தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு டேட்டா டைப் பார்த்தாலும் ஒன்னை விட ஒன்னு பெட்டரா இருக்கும். சிலது வந்து நம்மளுக்கு சில இடத்துல டிஸ்அட்வான்டேஜா இருக்கும், சில இடத்துல நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்கும், சில பாயிண்ட்ஸ், சில ஆக்ஷன். சோ இந்த மாதிரி இருக்கும். ஆஷிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு குட் ஆஷ் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா நம்ம கான்ஸ்டன்ட் டைம்ல நம்ம எல்லா ஆபரேஷனுமே பண்ணிடலாம். ஸோ ஆஷிங் இஸ் த ஹீரோ, ரைட்? ஸோ கான்ஸ்டன்ட் டைம்ல நம்ம பண்ணிடலாம். நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு கான்ஸ்டன்ட் டைமா
சி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்ப நம்ம என்ன எலிமெண்ட் வந்தாலுமே நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் வித் கான்ஸ்டன்ட் டைம். கரெக்டா? ஆர்டர் ஆஃப் ஒன் டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியா ஆபரேஷன் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ஹேஷிங்ல வெரி 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 பெஸ்ட். கிளியர்? ஸோ ஹேஷிங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டைரக்ட் சர்ச்சிங் மெக்கானிசம் சொல்லுவோம். வை? பிகாஸ் நம்ம ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனே நம்ம என்ன பண்ணலாம், வர வேல்யூ வச்சு டைரக்டா அந்த டேபிள்ல போய் அந்த டேபிள்லயோ அந்த அரேலயோ போய் நம்ம சர்ச் பண்ணி வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணிக்கலாமா? டைரக்டா போயிடலாமா? வேற எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. ஸோ சில கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு லிங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கனாலே ஒரு எலிமெண்ட்டை நான் வந்து டைரக்டாவே என்னால என்ன பண்ண முடியாது, போய் வந்து சர்ச் கெட் பண்ண முடியாது. ஒய்? பிகாஸ் நான் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நோடுக்கு போகணும், அந்த நோடோட அட்ரஸ் ரீட் பண்ணணும், நெக்ஸ்ட் அந்த நோடோட அட்ரஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுல போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியலா தான் போகும். ஓகேவா? பட் ஹேஷிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணணும்னாலே அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுல என்ன வேல்யூ வருதோ அதை என்ன பண்ணலாம்னா டைரக்டா நம்ம போய் சர்ச் பண்ணிடலாம். அதனாலதான் ஹேஷிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்ட் சர்ச்சிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஓகே, சோ இதுதான் கிளியர் பிக்சர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கீ இஸ் நத்திங் பட் நான் சொன்ன மாதிரி எலிமெண்ட்ஸ். அதுல என்ன பண்றோம்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், சம் ஃபங்க்ஷன். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ல வர வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா அந்த அரேல ஸ்டோர் பண்றோம். இப்போ அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ல சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5 வருது அப்படின்னா 5ன்ற இண்டெக்ஸ்ல அரேல இருக்க இண்டெக்ஸ்ல போய் நான் என்ன பண்ணுவேன்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவேன். சோ இதுதான் என்னோட கான்செப்ட். கிளியர்? Okay. So coming to the example we have this example 13, 23, 22, 34, so 12, 45. இந்த example நம்ம எடுத்திருக்கோம். Okay. Hashing function is nothing but k model n. Okay. இதுதான் hashing function. Okay. நான் எடுத்திருக்கிறது. Okay. M is nothing but table size which is array size. K is nothing but element. Total elements இருக்கிறது தான் k. அப்புறம் ஹேஷிங் ஃபங்க்ஷன் வந்து h of k மாடல் m வந்து நமக்கு டேபிள் சைஸ். இதுதான் கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் நான் எடுத்துக்க போறேன். எடுத்து நான் என்ன பண்ண போறேன், மாட் ஆபரேஷன் அந்த ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ண போறேன். எனக்கு என்ன ஃபங்க்ஷன், k mod of m, இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இதுல நான் அப்ளை பண்ண போறேன், ஒரு எலிமெண்டா எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் 13 எடுத்துட்டேன். 13 எடுத்துட்டு மாட் டேபிளோட சைஸ் 11. ஸோ மாட் இஸ் நத்திங் பட் ரிமைண்டர். ஓகே, சோ என்ன ரிமைண்டரோ நான் அதை அப்படியே எழுத போறேன். சோ 13 mod 11. ஓகே, 11 டேபிள்ஸ்ல 11 ஒன்ஸ் ஆர் 11, ரைட்? சோ பேலன்ஸ் வந்து எனக்கு 13க்கு வந்து 2. சோ என்னோட ரிமைண்டர் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் 2. கிளியர்? சோ இதே மாதிரி தான் 23 mod 11. சோ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து ஆன்சர் 1. சோ நான் என்ன பண்ண போறேன், 23 அப்படியே நான் 1ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். சோ நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டேன். 2 வந்து நான் 13 ஸ்டோர் பண்ணிட்டேன். என்ன எனக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன்ல இருந்து எனக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து நான் இண்டெக்ஸா எடுத்து நான் அரேல போய் ஸ்டோர் பண்ண போறேன். இதுதான் என்னோட கான்செப்ட். see 22 mod 11 எனக்கு 0 கிடைக்குது. சோ எனக்கு 0ல நான் 22 என்ன பண்ண போறேன்னா இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும் 22 நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். கிளியரா? இப்போ எனக்கு என்ன அப்படின்னா 34, அடுத்து நான் 34 எடுக்கிறேன். mod 11 equal to எனக்கு என்ன பேலன்ஸ் வரும், எனக்கு 1 வரும். எனக்கு 1ல நான் போய் செக் பண்றேன், எனக்கு ஆல்ரெடி 23 இருக்காங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும், எனக்கு ப்ராப்ளம். ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன், அந்த எலிமெண்ட் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க போறேன். எனக்கு இருக்காங்க, எனக்கு ப்ராப்ளம். சோ இந்த ப்ராப்ளம்க்கு தான் நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா கொலைஷன். எனக்கு இப்படி வந்தா ப்ராப்ளம், இந்த டேர்ம் பேர் தான் வந்து கொலைஷன் சொல்லுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் அகைன் நான் 12 எடுக்கிறேன். 12 mod 11 அகைன் எனக்கு 1 தான் வருது. நெக்ஸ்ட் 45 லாஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன். லாஸ்ட் எலிமெண்ட் 45 mod 11 எனக்கு அகைன் 1 தான் வருது. எனக்கு அகைன் கொலிஷன் 1 பிளேஸ்ல எனக்கு மல்டிபிள் எலிமெண்ட் வருது. ஓகே, சோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் பேர் தான் கொலிஷன். இப்போ இந்த கொலிஷனை ஹேண்டில் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் வரான்றத பார்ப்போம். ஓகே, சோ எப்படிலாம் இந்த கொலிஷனை ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு நம்மளுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செப்பரேட் செயினிங் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் அட்ரஸிங். சோ ஓப்பன் அட்ரஸிங்குள்ள தான் நம்மளுக்கு லீனியர் ப்ராபிங், குவாட்ராட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங்ன்றது ஓப்பன் அட்ரஸிங் கான்செப்ட்குள்ள தான் வருவாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து
எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் இந்த கொலேஷனை அப்படின்றத செப்பரேட் செயினிங் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டு த செப்பரேட் செயினிங், ஃபர்ஸ்ட் செப்பரேட் செயினிங் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்டும் ஆஸ் யூஷுவல் ஆஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிரும். ஓகே, இன்கேஸ் கொலேஷன் அக்கர் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் யூ ஆல் நோ ரைட், லிங்க் லிஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கான்செப்ட். ஸோ சேம் அதே தான். இன்கேஸ் எனக்கு ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட்ல எனக்கு ஒரு ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், அதோட லிங்க்லயே எனக்கு என்ன ஆகணும், இன்னொரு எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து அதே இடத்துல வராங்க, ஒன்லயே எனக்கு அகைன் ஒரு எலிமெண்ட் வருது, அதே எனக்கு லிங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா அகைன் ஸ்டோர் பண்ணிரும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் செயினிங். ஓகே, இது எப்படி ஸ்டோர் பண்ணா லிங்க் லிஸ்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும் கொலேஷன் அக்கர் ஆச்சுன்னா. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், அதே தான். எனக்கு 34 எனக்கு 13 எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, 2ல சேவ் ஆயிரும். எனக்கு 23 எனக்கு ப்ராப்ளம், அகைன் எனக்கு 1ல சேவ் ஆயிரும், எனக்கு ப்ராப்ளம் இல்ல. 22 அகைன் எனக்கு ப்ராப்ளம் இல்ல, எனக்கு ஆல்ரெடி எந்த எலிமெண்ட்டுமே இல்ல, நான் நார்மலா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு 35 வரும்போது எனக்கு ப்ராப்ளம் வருது, பிகாஸ் என்னோட ரிமைண்டர் வந்து 1ல ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இருக்காங்கன்னும் போது 23 ஆல்ரெடி இருக்காங்க. யூ கேன் see here, right? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் நான் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னா 34 போட்டு போறேன். எப்படின்னா லிங்க் லிஸ்ட். ஓகே, லிங்க் லிஸ்ட். அப்ப எனக்கு எங்க இருக்கும், இங்க வந்து எனக்கு நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும், சேவ் ஆகி இருக்கும். லைக் இங்க 100 அப்படின்னா இங்க எனக்கு 100 இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா 34 ரீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நோடுக்கு எனக்கு போகணும்னா 34ஓட அட்ரஸ் நான் ரீட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் நோடுக்கு எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிடும். ஓகே, 12 நான் இங்க தான் சேவ் பண்ண போறேன், பிகாஸ் 12ஓட எனக்கு ரிமைண்டரும் எனக்கு 1 தான் வருது. ஓகே, எனக்கு 1ல தான் சேவ் ஆகணும். சோ எனக்கு என்ன ஆயிரும்னா எனக்கு 1லயே எனக்கு எல்லா எலிமெண்ட்டும் லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்ல எனக்கு சேவ் ஆகிரும். சோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரே இடத்துல எல்லாருமே உட்கார்ற மாதிரி. ஓகே, சோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப இதுல எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன நான் சொல்லலாம், இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இன் சம் கேசஸ் எனக்கு டோட்டல் எல்லா எலிமெண்ட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 11 எனக்கு இந்த மாதிரி இருக்கு, 11 22 33 44 55 எனக்கு இந்த பேஸ்ல இருக்கு எனக்கு எலிமெண்ட் அப்படின்னா என்னோட ரிமைண்டர் எல்லாமே எனக்கு 1 தான் வரும், 1 வரும், 0 தான் வரும். ஓகே, எனக்கு ரிமைண்டர் எனக்கு என்ன எல்லாம் வரும், 0 தான் வரும். ஓகே, சோ எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும், கொடுத்திருக்க எல்லா எலிமெண்ட்டும் எனக்கு 0லயே போய் இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்லயே சேவ் ஆச்சு அப்படின்னா நான் ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது எனக்கு என்ன இஷ்யூ வரும், 11 ரீட் பண்ணணும், 11ஓட அட்ரஸ் அடுத்து ரீட் பண்ணி 22க்கு போகும், 22ஓட அட்ரஸ் ரீட் பண்ணி அடுத்த லிங்க் லிஸ்ட் 33க்கு போகும். இப்ப நான் 55 சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 11க்கு போகணும், 22க்கு போகணும், 33க்கு போகணும், நெக்ஸ்ட் 44க்கு போகணும், அப்புறம் தான் 55க்கு போக முடியும். பிகாஸ் இது எல்லாமே எனக்கு 0லயே சேவ் ஆயிரும், லைக் இந்த இடத்துலயே சேவ் ஆயிரும் லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்ல. அப்ப எனக்கு இஷ்யூ இருக்கு தானே, எனக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா எடுக்கும், கரெக்டா? பிகாஸ் எனக்கு எல்லா எலிமெண்ட்டும் எனக்கு ஒரே இடத்துல சேவ் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு இஷ்யூ இருக்கு. ஓகே, சோ எனக்கு இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் செப்பரேட் செயினிங். அதாவது நான் கொலேஷனை ஹேண்டில் பண்ணிட்டேன், நான் லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்ல நான் சேவ் பண்ணிட்டேன், பட் எனக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் அட்ரஸிங். ஓப்பன் அட்ரஸிங்ல வந்து we have 3, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ராபிங்னா என்னன்னு பார்ப்போம். லீனியர் ப்ராபிங்னா எப்படி கொலேஷனை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் நம்மளுக்கு கொலேஷன் இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் என்ன ஃப்ரீயா இருக்கு அதுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் பண்ணி 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி அடுத்து பார்க்கும். நெக்ஸ்ட் அகைன் அடுத்த 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி, அதாவது எனக்கு ஒரு இடத்துல ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா நான் அடுத்த ஸ்பேஸ் பார்ப்பேன், அதுக்கு அடுத்த பெஞ்ச்ல பார்ப்பேன், அதுக்கு அடுத்த பெஞ்ச்ல எனக்கு இடம் இல்ல அதுக்கு அடுத்த பெஞ்ச்ல பார்ப்பேன். சோ அன்டில் எனக்கு இடம் கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணி 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 நான் செக் பண்ணிட்டே வருவேன். சோ தட் இஸ் த கால் இட் ஆஸ் லீனியர் ப்ராபிங். சோ என்ன எனக்கு நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட் இருக்கோ அதை பார்ப்பேன். அதுக்கு ஃபார்முலா அதே தான். நம்மளுக்கு வந்து கொலேஷன் அக்கர் ஆயிடுச்சு, எனக்கு ஆஷ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு கொலேஷன் அக்கர் ஆயிடுச்சு, எனக்கு சம் எலிமெண்ட்ஸ் கொலேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூசிங் திஸ் ஃபார்முலா நம்ம வந்து ஆஷ் எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருப்போம், அதோட அவுட்புட்டும் பிளஸ் எஃப் ஆஃப் ஐ. ஓகே, so f of I is nothing but I is nothing but 0 1 2 3 4 5. so இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து until நம்மளுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகுற வரைக்கும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். clear? this is the concept of hash function. லீனியர் ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத பார்ப்போம். clear? so this is the example.
given element கொடுத்துட்டாங்க. சேம் அதே தான். நான் hash function எடுத்துட்டேன். டேபிள் சைஸ் அதே சைஸ் தான் 11. ஓகே. சோ எனக்கு எங்க அக்கர் ஆகுது? 13ல ப்ராப்ளம் இல்ல. 23ல ப்ராப்ளம் இல்ல. பிகாஸ் நான் அப்படியே டைரக்டா எனக்கு பண்றேன்னா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 34 வரும்போது தான் ப்ராப்ளம். பிகாஸ் எனக்கு அகைன் 1 வருது. 1ல நான் திரும்ப சேவ் பண்ண முடியாது. சோ லீனியர் ப்ராப்ளம் எப்படி சேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும் நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு கொலிஷன் அக்கர் ஆகுது. கிளியர்? சோ நான் என்ன பண்ண போறேன்னா அகைன் நான் வந்து இங்க பாருங்க இங்க 1ன்னு இருக்கா, நான் என்ன பண்ண போறேன்னா +1 போட போறேன். ஒய் நான் நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட்ஸ்ல நான் பார்க்க போறேன். சோ அதே தான் இங்க எனக்கு பண்ணா எனக்கு 2 வருது. ஓகே, எனக்கு 2 வரும். அகைன் எனக்கு 2 வந்ததுக்கு அப்புறம் நான் 2ல போய் செக் பண்ணுவேன். எனக்கு 2ல வந்து அகைன் ஆல்ரெடி ஃபுல் ஆயிட்டாங்க. பிகாஸ் எனக்கு 2ல ஆல்ரெடி 13 இருக்காங்க. எனக்கு திரும்ப கொலிஷன் அக்கராது. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கொலிஷன். திரும்ப அகைன் நான் என்ன பண்ண போறேன்னா திரும்ப இங்கேயும் ஒரு கொலிஷன் அக்கர் ஆகுது. திரும்ப நான் இன்னொரு ஒரு இன்கிரிமெண்ட் பண்ண ஐ நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க 2, அதாவது ஐ வந்து 1 போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன். கிளியர்? திரும்ப பாக்குறேன் 3, 3ல வந்து போய் பாக்குறேன் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். எனக்கு 3ல யாருமே இல்ல. சோ நான் என்ன பண்ண போறேன்னா 3ல வந்து 34 பிளேஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, அகைன் 12 இருக்காங்க ரிமைனிங். 12 mod 11 வந்து எனக்கு 1 ஆல்ரெடி 23 இருக்காங்க. சோ என்னால போட முடியாது. ஓகே, கொலிஷன் அக்கர் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 0 போடுறேன், 1 போடுறேன். சோ 0 தான் ஆல்ரெடி நார்மல் ஃபங்க்ஷன் தான் 0. சோ நான் 1 இன்கிரிமெண்ட் பண்றேன். எனக்கு 2 வருது ஆன்சர். கிளியர்? சோ 2 வந்து ஆல்ரெடி யார் இருக்கா? 13 இருக்காங்க. திரும்ப நான் என்ன பண்ண போறேன்னா 2 இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். அகைன் எனக்கு 3 வந்தாங்க. 3 வந்து இப்பதான் நம்ம போட்டோம். 34 ஸ்டோர் பண்ணும். கிளியரா? சோ எனக்கு திரும்ப கொலிஷன் தான். என்னால ஸ்டோர் பண்ண முடியாது. திரும்ப நான் என்ன பண்றேன் பாருங்க 3. சோ 1 2 3 ஆட் பண்றேன். எனக்கு ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன வராங்க 4 வராங்க. 4ல போய் நான் செக் பண்றேன். எனக்கு யாருமே இல்ல. சோ நான் 4ல அப்படியே பிளேஸ் பண்ணிட போறேன் 12ல. எனக்கு ப்ராப்ளமே இல்ல. கிளியர்? சோ இதுதான் இப்படிதான் நமக்கு லீனியர் ப்ராப்ளிங் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் இதே தான். நெக்ஸ்ட் என்ன அவைலபிள் ஸ்லாட்ஸோ எனக்கு அதுல போய் நான் தூக்கி போட்டுருவேன். அவ்வளவுதான். இதுதான் என்னோட கான்செப்ட். பட் லீனியர் ப்ராப்ளிங்ல எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு கேட்ச் வந்து எனக்கு பெட்டரா இருக்கும். எனக்கு மெமரி வந்து எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. பட் எனக்கு என்னன்னா கிளஸ்டரிங் இருக்கு. கிளஸ்டரிங் அக்கர் ஆகுதுன்றது என்ன அப்படின்னா யூ கேன் see here இங்க பாருங்க நீங்க ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவே இங்க வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆகியிருக்கும். கிளஸ்டர்னாலே டேர்ம் கிளஸ்டர் அப்படின்னாலே குரூப் ஆஃப் டேட்டா. ஓகே, சோ ஒரே இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்க மாதிரி இருக்கும் நம்மளோட லீனியர் ப்ராப்ளிங் அவுட்புட். சி இங்க ஸ்பேஸ் பாருங்களேன், இங்க பாருங்களேன் எவ்வளவு ஸ்பேஸ் எம்டியா இருக்கு. சோ இதே மாதிரிதான் இதுதான் நம்ம கிளஸ்டரிங் சொல்றோம். கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்னா இப்ப நீங்க 12ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இப்பதான் நம்ம 34க்கு 1 2 போட்டோம். அகைன் எனக்கு கொலிஷன் சேம் நம்பர்ல அக்கர் ஆகுது. இதே மாதிரிதான் 12க்கு பாருங்க 1 திரும்ப அகைன் 2க்கு போடுறோம், திரும்ப அகைன் 3க்கு போடுறோம். ஒரு குரூப் ஆஃப் டேட்டா அப்படியே ஆக்குபை ஆயிருது. ஓகே, சோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ ஐட்ரேஷன் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஒரு குரூப் ஆஃப் டேட்டாக்கு. சோ இதுதான் வந்து கிளஸ்டரிங் சொல்லுவாங்க. சோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். See, linear probing has the best catchy performance but suffers from clustering. So this is the disadvantage of linear probing. Okay, next we will move on to the quadratic probing. Quadratic probing அப்படின்னாலே ஜஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா quadratic formatல சர்ச் பண்ணும். ஓகே, சோ நம்ம இதுக்கு முன்னாடி லீனியர் ப்ராப்ளிங்ல ஐ போட்டிருந்தோம். இதுல ஜஸ்ட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஐ ஸ்கொயர் போடுவோம். ஓகே, ஐ வந்து இஸ் நத்திங் பட் லைக் 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி நம்மளுக்கு அன்டில் நம்மளுக்கு எவ்வளவு ஸ்லாட்ஸ் அதாவது எலிமெண்ட்ஸ் போய் என்னால எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியுமோ அது வரைக்கும் எனக்கு ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது கான்செப்ட் எப்படின்னா எனக்கு நான் ஒரு பெஞ்ச்ல பாக்குறேன், எனக்கு இடம் இல்லைன்னா லீனியர் ப்ராப்ளிங் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் எனக்கு எங்க இடம் அடுத்த பெஞ்ச்ல இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கு அடுத்த பெஞ்ச்ல இருக்கான்னு செக் பண்ணுவேன். இல்லையா அதுக்கு அடுத்த பெஞ்ச்ல எனக்கு எப்போ அடுத்தடுத்த பெஞ்ச்ல போய் பார்ப்பேன். எனக்கு எப்போ இடம் கிடைக்குதோ அது வரைக்கும் நான் பார்ப்பேன். அதுதான் லீனியர் ப்ராப்ளிங் கான்செப்ட். பட் குவாட்ராட்டிக் ப்ராப்ளிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்றேன்னா குவாட்ராட்டிக்கா செக் பண்றேன். அவ்வளவுதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல பாக்குறேன் எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் பண்ணுவேன். அதாவது கொஞ்சம் தள்ளி அதாவது நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட்ஸ் பார்க்காம ஜஸ்ட் 2 ஸ்கொயர் ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்கொயர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் பண்ணுவேன். அதாவது 9 பிளேசஸ் தள்ளி போய் பார்ப்பேன். 4 பிளேசஸ் தள்ளி போய் பார்ப்பேன். நெக்ஸ்ட் பாக்குறத விட இது கொஞ்சம் பெட்டர். சோ அதுதான் வந்து இதுல கான்செப்ட். சோ இதோட எக்ஸாம்பிள் சி இங்க 13 mod 11
2 எனக்கு இந்த 3 ஸ்பேஸ்லயும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. எனக்கு எங்க வராங்க கொலிஷன் அப்டின்னா, எனக்கு 7 mod 11 இதுலயுமே எனக்கு கொலிஷன் வராது. பிகாஸ் 6 வந்து எனக்கு எம்ப்டியா இருக்கு. நான் 17 பிளேஸ் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு 12 எடுக்கிறேன். 12ல தான் எனக்கு கொலிஷன் அக்கர் ஆகுது. 12 mod 11 ஈக்குவல் டூ எனக்கு அகைன் 1 வருது. எனக்கு 1ல வந்து ஆல்ரெடி எனக்கு 23 இருக்காங்க. அப்ப கொலிஷன் அக்கர் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் எப்படி எனக்கு குவாட்ராட்டிக் ப்ராப்ளம் எனக்கு எப்படி பண்ண போகுது அப்படின்னா 12 பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகே 1 ஸ்கொயர். இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர். எனக்கு 1 ஸ்கொயர்லயும் எனக்கு 12 பிளஸ் 1 ஸ்கொயர் வந்து எனக்கு 13. 13 mod 11 எனக்கு பேலன்ஸ் 2. 2வும் ஆல்ரெடி எனக்கு 13 இருக்காங்க. என்னால திரும்ப பிளேஸ் பண்ண முடியாது 12ல. அகைன் எனக்கு 2 ஸ்கொயருக்கு போறோம். சி 2 ஸ்கொயர் அப்போ 12 பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 which is 16. 16 mod 11 வந்து எனக்கு 5. சோ நான் 5ல போய் பாக்குற இடம் இருக்கான்னு சொல்லிட்டு. சோ 5ல எனக்கு ஃப்ரீயா இருக்காங்க. ஓகேவா? சோ எனக்கு இடம் இல்ல. இடம் இருக்கு. ஓகே. நான் அத என்ன பண்றேன் 12ல அப்படியே தூக்கிட்டு போய் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன் 5ல. கிளியர்? சோ இன் கேஸ் எனக்கு இதுலயே கொலிஷன் அக்கர் ஆச்சுன்னா நான் அகைன் என்ன பண்ணுவேன் 12 பிளஸ் 3 ஸ்கொயர் லைக் 9. சோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிட்டே போவேன். ஓகே. சோ திஸ் இஸ் த வே ஃபார் குவாட்ராட்டிக் ப்ராப்ளம். சரி ஓகே. குவாட்ராட்டிக் ப்ராப்ளம்ல என்ன டிஃபரன்ஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதுலயுமே பெஸ்ட் கிளஸ்டரிங் வரும். ஒய் பிகாஸ் சி இப்போ நீங்க 12 அகைன் எனக்கு வந்து திரும்ப 20 33 இந்த எலிமெண்டே எனக்கு என்ன ஆகுது என்ன ஆகும் அப்படின்னா லைக் 34 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சி இங்க இருக்கு. இப்ப இந்த 34 இருக்கு. இப்ப எனக்கு 34 mod 11 எனக்கு அகைன் எனக்கு என்ன ஆகும் 1 வரும் திரும்ப. ஓகே. எனக்கு 1ல வந்து 34 சேவ் பண்ண முடியாது. திரும்ப அகைன் நீங்க பாருங்க 34 mod 1 ஸ்கொயருக்கு போறேன். ஓகே. 34 பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகே. சோ 34 பிளஸ் 1 ஸ்கொயர் mod 11. சோ வந்து 35 mod 11 வந்து எனக்கு அகைன் எனக்கு 2 வருது. 2ல எனக்கு பாருங்க இந்த இடத்துல எனக்கு 13 இருக்காங்க. என்னால பிளேஸ் பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் 34 பிளஸ் 2 ஸ்கொயர் போட்டு பார்க்க போறேன். mod 11. சோ 34 பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 38. 38 எவ்வளவு வரும் எனக்கு ரிமைண்டர் வந்து 38 வந்து எனக்கு 5 வரும். 5ல பாக்குறேன் அகைன் எனக்கு 12 இருக்காங்க. எனக்கு பிளேஸ் பண்ண முடியாது. சோ 34 பிளஸ் 3 ஸ்கொயர் போடுறேன். 3 ஸ்கொயர் 9. ஓகே. சோ 34 பிளஸ் 9 வந்து நம்மளுக்கு 43. 43க்கு நான் பாக்குறேன் அகைன் 43 mod 11 எனக்கு என்ன வரும் எனக்கு 10 வரும். சோ நான் என்ன பண்ண போறேன் 43 10ல போய் பாக்குறேன் 10 எனக்கு ஃப்ரீயா இருக்கு. நான் 43 இங்க 34 இங்க போட்டுருவேன். ஓகே. சோ நீங்க 12ஓட இதுவையும் பாருங்க கான்செப்டையும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணும். இதுல 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்றோம். அப்ப நான் திரும்ப எனக்கு எலிமெண்ட் இப்போ எனக்கு அகைன் எனக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு 56 வருதுன்னு வச்சுக்கோங்க எலிமெண்ட். திரும்ப எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 55 mod 11 அப்படின்னா எனக்கு அகைன் 55 வரும். ஓகே சாரி அகைன் எனக்கு ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன வரும் 1 வரும். திரும்ப நான் என்ன பண்ணுவேன் 1ல ஆல்ரெடி கொலிஷன் திரும்ப அகைன் 1 ஸ்கொயர் போடுவேன். திரும்ப அகைன் 2 ஸ்கொயர் போடுவேன். திரும்ப அகைன் 3 ஸ்கொயர் போட்டு பார்ப்பேன். அதுலயும் ஆல்ரெடி இருக்கும். திரும்ப அகைன் 4 ஸ்கொயர் போட்டும் போது எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு பிளேஸ் பண்ண முடியும். ஓகே. அதனால திரும்ப திரும்ப அதே ஐட்ரேஷன் வர மாதிரி இருக்கு. அப்ப இதுலயுமே எனக்கு கிளஸ்டரிங்ன்ற டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதானே. எனக்கு திரும்ப ஒரே ஐட்ரேஷன்ல செக் பண்ற மாதிரியே இருக்கும். லீனியர் ப்ராப்ளம்ல ரொம்ப இருக்கும். பிரைமரி கிளஸ்டரிங் இருக்கும். பட் எனக்கு இதுல வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் எனக்கு செகண்டரி கிளஸ்டரிங்ன்ற டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு குவாட்ராட்டிக் ப்ராப்ளம்ல இருக்கும். ஓகே. சோ தட் இஸ் த கான்செப்ட். நெக்ஸ்ட் we will move on to the double hashing. சோ டபுள் ஹேஷிங்னா என்ன அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஐட்ரேஷன் அவாய்ட் பண்றதுக்கு நான் இந்த டபுள் ஹேஷிங்ல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மெயினா செகண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம செப்பரேட் செயினிங்கா இருக்கட்டும் லீனியர் ப்ராப்ளிங்கா இருக்கட்டும் குவாட்ராட்டிக் ப்ராப்ளிங்கா இருக்கட்டும் இந்த கான்செப்ட் எல்லாமே எப்படி கொலேஷனை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணும். பட் எனக்கு இங்க டபுள் ஹேஷிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். கிளியர். நம்ம அது வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். So this is the concept of இது டபுள் ஹேஷிங். ஓகே. சோ இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு கேட்சி மெமரி வந்து ரொம்ப புவரா இருக்கும். ஆனா கிளஸ்டரிங் எதுவுமே நம்ம இது வரைக்கும் பார்த்த பிரைமரி கிளஸ்டரிங் செகண்டரி கிளஸ்டரிங் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. ஓகே. பட் கேட்சி மெமரி எனக்கு எதனால இருக்கும் அப்படின்னா பிகாஸ் we are using டூ ஃபங்க்ஷனோட எனக்கு மெமரியும் எனக்கு அவுட்புட்டும் ஸ்டோர் பண்றதுனால எனக்கு வந்து மெமரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து புவரா இருக்கும். சோ அதுதான்
ஓகே. சோ இங்க பாருங்க நம்மளுக்கு ஆஷ் ஃபங்ஷன் 1 இருக்கு. k mod n m தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ஓகே. சரி இங்க பாருங்க h2 k 7 minus hk. Okay. So this is the another hash function. This is the hash function 1 h1. This is h2. Table size கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு given element கொடுத்துட்டாங்க. ஓகே. சோ நம்ம வந்து இது சேம் சினாரியோ தான். நம்ம வந்து ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பார்க்குறோம். கொலிஷன் இல்ல. சோ அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த நாலுத்துக்குமே எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு when come to the 34 வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா mod again 1 வருது. 1 எனக்கு என்ன ஆல்ரெடி எனக்கு 23 பிளேஸ் ஆகி இருக்காங்க. அப்ப எனக்கு 1 திரும்ப கொலிஷன் அக்கர் ஆகுதா? இப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா see hash function 2 பொறுத்த வரைக்கும் இங்க என்ன எனக்குன்னா 7 minus hk. சோ எனக்கு hk ஆல்ரெடி எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு 1 வந்திருக்கு. ஓகே. சோ 7 minus 1 which is 6. 6ல போய் நான் பாக்குறேன் எனக்கு எம்டியா இருக்கு. நான் போய் என்ன பண்ண போறேன்னா டைரக்டா போட்டுற போறேன். எனக்கு எந்த கிளஸ்டரிங்கும் எந்த இதுவுமே எனக்கு பிரைமரி கிளஸ்டரிங்கோ எனக்கு வந்து செகண்டரி கிளஸ்டரிங்கோ எதுவுமே கிடையாது. நான் டைரக்டா என்ன பண்ண போறேன்னா போட்டுற போறேன். ஓகே. சோ இதுதான் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்டான நம்மளுக்கு hashing function. Clear? So this is the concept. இதுல வந்து மெயினா பாசிபிலிட்டிஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ஹாஷ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா குவாட்ராட்டிக் ப்ராப்ளம் கேட்பாங்க இல்லைன்னா இதுல வந்து லீனியர் ப்ராப்ளம் யூஸ் பண்ணுங்க இந்த எலிமெண்ட் எனக்கு எந்த அரேல ஸ்டோர் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க என்னென்ன அரேன்றதுல லைக் 1 0 2 இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து எனக்கு எந்த அரேல வந்து ஸ்டோர் ஆகும்ன்றத கேட்பாங்க நீங்க ஜஸ்ட் இதே மாதிரி போட்டு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க இதுல வந்து எல்லா மெத்தடும் கேட்பாங்க டபுள் ஹேஷிங்கும் கேட்பாங்க குவாட்ராட்டிக்கும் கேட்பாங்க லீனியர் ப்ராப்ளமும் கேட்பாங்க கிளியர் சோ இதுல கேட்டுட்டு நமக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஒன் ஆஃப் தட் டைப் இருக்கு நெக்ஸ்ட் சினாரியோ வந்து தியரிட்டிக்கலா நம்மளுக்கு தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கிளியர் இந்த மாதிரி இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல the mechanism involves in direct searching is okay இப்பதான் நம்ம பார்த்தோம் ஏன் நம்ம direct searching சொல்றோம் because we are directly using ஒரு எலிமெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்றோம்னா ஹாஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அதுல வர வேல்யூ வந்து அரேல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிதானே இப்போ வந்து 13க்கு நம்மளுக்கு 0ன்னு தெரியுது ஓகே 13க்கு நம்ம 13 mod இப்ப 11 வச்சுக்கோங்க இப்ப 13 mod 11க்கு நமக்கு என்ன வரும் 2 வரும் சோ எனக்கு டைரக்டா 2ல போய் நான் செக் பண்ணிக்கலாம் 13 இருக்கும் கரெக்டா சோ இதுதான் வந்து டைரக்ட் சர்ச்சிங் சோ டைரக்ட் சர்ச்சிங் எனக்கு எங்க இன்வால்வ் ஆகுது ஹேஷிங் ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகுது சோ த ஆப்ஷன் இஸ் டி கிளியர் Next question. In a hash table, if a collation occurs, which of the following techniques uses a linked list to store multiple elements at the same index? Okay. ஒரு சேம் இண்டெக்ஸ்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் எந்த இதுல இது வரைக்கும் ஸ்டோர் ஆகுது நம்ம எத்தனை பார்த்தோம் செப்பரேட் செயினிங் பார்த்தோம் லீனியர் ப்ராப்ளம் பார்த்தோம் குவாட்ராட்டிக் ப்ராப்ளம் பார்த்தோம் டபுள் ஹேஷிங் பார்த்தோம் இதுல எல்லாத்துலயுமே நம்ம லிங்க் லிஸ்ட் எதுல யூஸ் பண்றோம் அமாங் திஸ் செப்பரேட் செயினிங்ல தான் யூஸ் பண்றோம் கிளியர் சோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் சோ the correct option is B okay next which among the following statement is true ன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a hash function takes a message of arbitrary length and generates a fixed length code and next option a hash function takes a message of fixed length and generates a code of variable length கொடுத்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா hash function may give same hash value for distinct message கொடுத்திருக்காங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க டோட்டல் 3 ஆப்ஷன்லயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல arbitrary is nothing but non fixed which is not fixed okay நம்ம மெசேஜ் இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்ல மெசேஜ் நம்ம எடுக்கிறோம் ஏதாவது ஃபிக்ஸ்டு சைஸ்னு ஏதாவது எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருப்போமா எங்கேயுமே கிடையாது நம்ம இப்போ 12 எடுக்கலாம் 1000 எடுக்கலாம் சோ இந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு வேல்யூஸ் இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் டேபிள் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம டேபிள்ல பிளேஸ் பண்ண போறோம் திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் ரைட் நம்ம 10 இருந்துச்சுன்னா அந்த 10 சைஸ்க்குள்ளேயே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வர வேல்யூ எல்லாத்தையும் போடுவோம் ஓகே அப்ப எனக்கு இன்புட் நாட் ஃபிக்ஸ்டா இருக்கலாம் என்னோட அவுட்புட் எனக்கு எப்படி ஜென்ரேட் ஆகும் ஃபிக்ஸ்டா தானே ஜென்ரேட் ஆகும் பிகாஸ் டேபிள் சைஸ் எனக்கு 0 to 10னா 10க்குள்ள தான் நான் போடணும் எனக்கு வேல்யூ வந்து 10க்கு மேல 13 15 20 இந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது எனக்கு எலிமெண்ட் ஆனா பட் நான் என்ன பண்ணுவேன் ஹாஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ்ட் லென்த்தா தான் நம்ம போட முடியும் ஓகே சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஆர்பிட்ரரி லென்த் வந்து நம்மளுக்கு நாட் ஃபிக்ஸ்டா இருக்கும் இன்புட் ஆனா ஜென்ரேட்ஸ் ஃபிக்ஸ்ட் லென்த் கோட் ஓகே திஸ் இஸ் த கரெக்ட் ஒன் ஓகே
நெக்ஸ்ட் ஆஷ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, மெசேஜ் ஆஃப் ஃபிக்ஸ்டு லென்த் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபிக்ஸ்டு லென்த் நம்ம எடுக்க போறது இல்ல. ஓகே, இன்புட் வந்து நம்ம மெசேஜ் வந்து ஃபிக்ஸ்டு லென்த்னு எங்கேயுமே நம்ம எடுக்க போறது இல்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து சேம் ஒரு 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 ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ற ஆஷ் ஃபங்க்ஷனு, அது வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் மெசேஜுக்கு சேம் ஆஷ் வேல்யூ குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாக்ட்டான டேர்ம் என்னது? கொலிஷனா? ஓகே, நம்ம பார்த்தோமா? பிகாஸ் நான் ஒரே வேல்யூ எனக்கு ஒரு டிஃபரெண்ட் மெசேஜ்க்கு எனக்கு ஒரே வேல்யூ குடுத்தா தானே எனக்கு கொலிஷன் அங்க அக்கர் ஆகும். ஒரே சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கொலிஷன், ரைட்? ஸோ எனக்கு இது அக்கர் ஆக எனக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் ஏ அண்ட் சி. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. Okay. So that's it about the class, and we are providing an online course like this will includes live and recorded class also, so that we can ask any queries or any doubts regarding the classes we can ask immediately on the live session. And we have another option like another option, printed books and test series நம்மளுக்கு கொடுப்பாங்க. live environmental நம்மளுக்கு test series attend பண்ண நம்மளுக்கு very practice experience இருக்கும். அண்ட் டோட்டல் ஃபீஸ் வந்து நமக்கு டோட்டலா வந்து 11,999. ஓகே, 11,999. அண்ட் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டாவும் பே பண்ணிக்கலாம், லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4,000. ஸோ கிளாஸஸ் எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் December 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி புக்ஸ் வந்து நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கும் நம்மளுக்கு சிங்கிள் புக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ டோட்டலா 10 பிளஸ் ஒரு கொஸ்டின் பேங்க் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா அவைல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேங்க்கும் கொடுப்பாங்க, பிளஸ் தமிழ் புக்ஸும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலா 12 புக்ஸ். அண்ட் இந்த வீடியோவோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுக்கு லிங்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, நீங்க லிங்க்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்க அதை ரெஃபர் பண்ணணும், ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து கொடுத்துருக்க கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.